திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். சாமி வணக்கம் சாமி. சாமி சாப்பிட்டீங்களா? முருகனே வீதியில் நடந்து போற மாதிரி இருக்கு. காலையில் 9:30 மணிக்கு கக்கூஸ்குள்ளே போனவன், மணி 10 ஆச்சு, இன்னும் ஆளை காணும். டே குகனே, எழுந்திரு. என்னங்கடா பாக்குறவன்லாம் காலங்காத்தால எழுந்திரிச்சுன்னு முருகன் ஸ்டேட்டஸை போட்டு கொளுத்தி இருக்கிறானுங்க. மருதமலை சத்தியமா அறுபடை சண்முகா, கக்கூஸ்குள்ள என்ன சாமி பண்ணிட்டு இருந்த? கக்கூஸ்குள்ள என்னடா பண்ணுவாங்க? என்னது? ஏய் அதெல்லாம் பக்திடா, உனக்கு தெரியாது. முதல்ல நீ வண்டி எடு. தண்ணி தொய் போறாங்க பாரு, வேலை வெட்டி இல்லாத வெட்டி பசங்க. ஏண்டா நீதான் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கனா, அந்த பாட்டிக்கிட்ட எண்ணெய் மாட திட்டுவாங்க வைப்ப. எல்லாம் இருக்கிறதாண்டா போடா. ஆனா ஒண்ணு பாத்தியா, நேத்து வரைக்குமே குடி போல சுத்திட்டு இருந்த சின்ராசு இன்னைக்கு பார்த்தா மாலை போட்டு ஒரு நல்ல மரியாதை பாத்தி ஊருக்குள்ள. யார் நம்ம குட்டி கொஞ்சம் சின்ராசா? அவனே தான்டா. மாலுக்கு அந்த அளவுக்கு பவர்டா. என்ன பவரு? டே நானும் தாண்டா செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போய் விரதம் இருந்து சாமி கும்பிடுறேன். எனக்கு மட்டும் ஒரு மயிருமே நடக்க மாட்டேங்குது. நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு நான் முருகன் போட்டோவை 12 டைம் ஷேர் பண்ணி சொல்லி உனக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தேன். அதான் நீ அனுப்பிச்சிருந்தா என்னைக்கோ உனக்கு எல்லாம் நல்லது நடந்துருக்குடா. ஏய் கிறுக்குத்தனமா ஏதோ பேசிட்டு வந்துட்டு இருக்காதடா. டேய் கசம் நீயே மாலை போட்டாரா? என்னடா சொல்ற? உண்மையை தான் நம்ம சொல்றேன். நீ போடு. ஒரு நிமிஷம். என்ன சொல்றேன்? நீ போடு. மாலை போடு. மாலை போட்டு காலில் எழுந்துச்சு சாமி கும்பிடாத, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வை. 4 பேத்துக்கு நீ மாலை போட்டுக்குன்னு தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி 4 நாள் நடந்து போனா முருகன் வந்து உனக்கு வழிகாட்டுவார். நீங்க பழனிக்கு போறீங்களா? உனக்கு வாழ்க்கையில வழிகாட்டுவாரு. நீ நாளைக்கு மாலை போடுற, உனக்கு தேவையான சாவனம் எல்லாம் வாங்கிட்டு வர போறோம். சரியா? முதல்ல அது வாங்க போனா நீ முதல்ல வண்டி எடு. அப்ப நாளைக்கு மாலை போடுறான்டா. ஊதுபத்தி 60 ரூபா. மாப்பிள மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. நீ மாலை போறது மட்டும் தான் மிச்சம். ஓகேவா? சாமிக்கு வைக்க வேண்டியதுங்க, நீங்க வந்து கேக்குறீங்க. அதெல்லாம் தர முடியாதுங்க. ஜி ஒரே ஒரு குச்சி தான். மாப்பிள ஒரே ஒரு குச்சி தானே கேக்குறாரு, குடுறா. சாமிக்கு பத்த வைக்கணும்டா. ஏன்டா நீ? ஏய் நீ இப்படி இருக்கறனால தானே உனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. ஏய் அந்தங்க ஏய் என்னடா இது வீரனுக்கு வந்த சோதனைய? இவனுக்கடா உதவி பண்ணலாம்னு சொன்னேன். யோ டீ போட்டிய குடியா நீ? அறிவு இருக்கா உனக்கு? இந்த மாதிரி குடிமகன்களுக்கெல்லாம் நீ இன்னும் உதவி பண்ணாதனால தான் இன்னும் தத்தியாவே இருக்க. நீ ஏன்னா குடிகாரன் கூட சப்போர்ட்டாடா. ஏய் என்னடா குடிக்காருங்க? என்ன குடிக்காருங்க? அவர் தெளிவா தான் இருக்காரு. பாரு சவுண்டு கேட்டுச்சு, பத்த வச்சிட்டாரு. ஒரு வேலைய பத்த வச்சுட்டேன். பீடி எங்க வச்சேன்? பீடி என்னடா பீடி கருகிற மாதிரி ஸ்மெல் வருது. ஏய் அவர் இழுத்து ஊதுற புகை அப்படிடா. அத சூடுறா, எரியுதுடா. இவனுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வேற நீ இதுல. அவ்வளவுதான்டா. நாங்க கொடுத்த டீபடி நவுத்துருச்சு. இன்னொரு டீபடி கிடைக்குமா? மாப்பிள பரிதாபப்பட்டது ஏன் தப்பு தான்டா. என்ன பண்ணலாம்? போட்டலாமா அவனை? இடிச்சு விடுறான்டா அவனை. டேய் பசங்களை கூப்பிடுறா. என்னடா போதைய போட்டு லந்து காமிச்சிட்டு இருக்கிறியா? பசங்க வரட்டும். நீ இன்னும் ஆளுங்களை கூப்பிடலையா? ஏன் உனக்கு கையாலாகாதா?
இஞ்சில இதய துடிப்பேன் செத்துட்டான் போல. ஜி இது முதுகுங்க. உசுரோட தான் இருக்கான். நேற்று போட்ட சண்டையில் ஊதுபத்தியும் காணும் தேங்காயும் காணும். மொத்த மாலையை தூக்கிட்டு வர வச்சிட்டான் கிறுக்கு பையன். சாமி இந்த மாலையை மட்டும் சட்டு போட்டு. சாமி முருகா 2 பேரும் ஏன் வெளில நிக்கிறீங்க? வாங்க உள்ள. 2 பேரா? மாலையை கூட முருகா. என்னது இது? சாமி மாலைங்க சாமி. மாலைங்க சாமி. பார்த்து கத்துக்க. எத்தனாவது வருஷம்பா? 6வது வருஷம் சாமி. 6வது வருஷம். ஆமா நேத்து நான் 2 பேத்தையும் உங்களை பார்த்த மாதிரியே இருக்கே. சாமி சாமி இல்ல சாமி, நேத்து பூஜை சாமான் வாங்குறதுக்கு உங்ககிட்ட தான் சாமி கேட்க வந்திருந்தேன். அப்போ வந்து நீங்க அதுல இருந்தீங்க. சாமி மாலை மாலை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கன்னிசாமியா முருகா? என்ன சாமி? கன்னிசாமியா? கன்னிசாமியா? நிஜமாலே பூஜாரி தானாடா? சாமி சொன்னா எல்லாம் கரெக்டா தானே இருக்கும். நீங்க கேளுங்க சாமி. சாமி இது ஐயப்பனுக்கு தானே சாமி கேட்பாங்க. முருகருக்கும் கேட்பாங்கப்பா. ஆமா சாமி 22 வருஷமா கன்னிசாமி தான் சாமி. நீப்பா? சாமி 6 years எக்ஸ்பீரியன்ஸ். ஆளதண்டாயுதவனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. 2 பேரும் மாலை வேற போட்டீங்க. இனிமேட்டுக்கு எந்த கெட்ட பழக்கமும் 15 நாளைக்கு இருக்க கூடாது. அப்படி எங்கேயாச்சும் நான் பார்த்தேன் 2 பேர்த்து தோலை உரிச்சு போடுவேன். சரிங்க சார். 15 நாள் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. அப்படி கெட்ட பழக்கம் இருந்தா தோலை உரிச்சிருவாரு. தோலை உரிச்சிருவாரு. ப்ரோ என்ன சாப்பிட்றீங்க? பப்ஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. வெஜ் பப்ஸா? நோ 1 egg puffs. எக் பப்ஸா ப்ரோ வெயிட் சொல்லுங்க. இதுல முட்டை இருக்கா? ஏண்டா முட்டை பப்ஸ்ல முட்டை இல்லாம? கூல் சின்ன ஒரு சந்தேகத்தை தான் கேட்டேன். நீ என்ன பண்ற? முட்டை இல்லாம ஒரு முட்டை பப்ஸ் கொண்டு வா. ஏண்டா அதான்டா நானும் கேட்டேன் வெஜ் பப்ஸான்னு. சொன்னதை செய்ப்பா. பாப்பா சொன்னதை செய்யணுமா? சாமி உங்களுக்கு வேணுமா? 2 டீ கொண்டு வா. நீ பேசாதடா, நீ உட்கார்றா. சாமி உங்களுக்கு என்ன வேணும்? ப்ரோ 2 டீ மட்டும் போதும் ப்ரோ. என்னது டீ? மாலை ஓட்டுக்குன்னு தெரியாதா? போய் 1 கிளாஸ் கொண்டு வா போ. மாலை ஓட்டு எக் பப் சாப்பிட்ற ஏன் கண்டி கிளாஸ் குடிக்க தெரியாதா உனக்கு? మళ్ళీ కాల్ చేస్తున్నాడు. పెట్టరా. வரண்டாடுறா. எங்கடா போற? ப்ரோ என்ன ப்ரோ பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? மாலை போட்டிருக்கேன் உட்காந்து கெட்டாது பேசிட்டு இருக்கீங்க. நீ பேசுறத கேட்டாலே அருவருப்பா இருக்கு. பகவத்கீதையில 3வது அதிகாரத்துல 2வது லைன் முருகன் என்ன சொல்லியிருக்காரு? மனுஷன் தான் முருகனோட அவதாரம். வீரத்தை தத்தெடுத்தா சிவதாரம். வேல் குத்தி ஆடும்போது வெறி ஏறும். தேர் சுத்தி ஓடும் போது புலி ஆடும். ஏறு மலை ஏறு. எங்க நீ பாரு. ஆறுமுகம் யாரு? நண்பன் தானே கூறு. அண்ணா இன்னொரு டீ. பயா என்னது? ஒரே நிமிஷம் நான் வாங்கிக்கிறேன். ஒரே நிமிஷம். தமிழில் பேசும் தமிழ் குல விளக்கு. வேற்று மொழிகளில் பிரச்சனை எதற்கு? இது மூலியமா என்ன சொல்ல வராரு? கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்ல வராரு. புரியுதா? நான் மாலை போட்ட 6 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன்ன மாதிரி ஒரு சில்லத்தனமானவனை நான் பார்த்ததே இல்லை. நீங்களாம் ஒரு தமிழனா? இல்ல ஒரு தமிழனாயா? நான் தெலுங்குரா. இருந்துட்டு போ. கெட்ட வார்த்தை பேசுறதும் தப்பு, கெட்ட பழக்கம் பழகுறதும் தப்பு. புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. காலையில இருந்து முருகன் ஸ்டேட்டஸ் தேடிட்டே இருக்கிறேன். எல்லாமே போட்டதாவே இருக்கு. மாப்பிள்ள இதுதான் மாப்பிள்ள எனக்கு பாத யாத்திரை முதல் வருஷம். சரி இதுல பார்த்தா பழனிக்கெல்லாம் பைபாஸ் ரோடா காமிக்குது. அதுலயே போகணும். 6 வருஷமா நான் நடந்து போயிருக்கேன். என்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்கறியாடா? கரெக்ட் மாப்பிள்ள. இங்க இருந்து ஈச்சினர் காவடி வேற தூக்கணும்.
எவ்வளவு வேலை கிடக்குப்பா. வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம கிடக்கு. இங்க இருந்து ஈச்சனாரி நாளைக்கு கேட்டு போறோம். நாளைக்கு வந்து நடந்து போறோம். இவனை நீ புடிச்சிரும். போய் பெரிய விநாயகரை பாக்குறோம். பார்த்து கண்ணை மூடுறேன். கண்ணை மூடுனா கண்ணை திறந்தா அவர் தம்பி பழனி ஆண்டவர். அதுக்குள்ள ஆமா ஈச்சனரி போற. ஆமா பாக்குற. ஆமா கண்ணை மூடுற. ஆமா பழனிய பாக்குற. டேய் யாருங்க உனக்கு போறது? ஐயா ஒண்ணுக்கெல்லாம் போலங்க. நீங்க போங்க, நான் வரேன். இங்க ஒரு பஞ்சாயத்துங்க. இத்தனை வருஷம் போயிருக்கேன்டா, அதெல்லாம் செம்ம சீக்கிரட்டு. ஆமா ஆமா, ஈச்சனாரி போயிட்டு கண்ணை மூடி கண்ணை திறந்தா பழனி தான் வரும். ஏண்டா லாரியில ஏறி தூங்கிட்டு போற நாய்க்கு பேச்ச பாரு. நிறுத்துறா. தம்பி தம்பி உட்காருப்பா. உட்கார. குருசாமின்னு சொல்லியிருப்பானே. ஆமா சாமி. 2 வருஷம் தான் ஆகுது கோயிலுக்கு போய். நான் எப்படி குருசாமி ஆவேன்? இவன் சொல்றதெல்லாம் எதையும் நம்பாத. இதே மாதிரி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே கதையை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ணுவான் தெரியுமா? நேரா ஈச்சனாரி போயிருவான் தம்பி. பெரிய பிள்ளையார கும்பிடுவான். கும்பிட்டுட்டு நம்ம லாரியா பார்த்து பின்னாடி எந்த இடம் நல்லா இருக்கோ, நல்லா காத்து வருதோ அந்த இடத்துல போய் படுத்துருவான் தம்பி. அப்ப கண்ணை மூடி கண்ணை திறந்தா பழனி தானே. இன்னும் ஈச்சனாரியே இறக்கி விடுவாங்க. இதே மாரி சொல்லிதான் என்னைய கூட்டு போயிட்டு நான் நடந்தே வந்தேன் தம்பி. இவன் பின்னாடி படுத்து தூங்கிட்டே வந்திருக்கான். இவனை சொல்றதை நம்பாத, பார்த்து புரிஞ்சு நடந்துட்டேன். இவன் கூட சேர்ந்ததுலயே பெரிய பிரச்சனை ஒண்ணு ஆனிச்சு தம்பி. அதை நான் இப்போ வரைக்கும் மறக்க மாட்டேன். அதை நினைச்சு நான் இப்போ வரைக்கும் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அண்ணா ரொம்ப தூரமா நடந்து வரீங்க, கொஞ்சோண்டு பூஸ்ட் போடுங்க, நல்லா எனர்ஜியா இருக்கும், இன்னும் வேகமா நடக்கலாம்னா. சரி நல்ல பையன் தான், நம்மளுக்கு நல்ல விஷயமா சொல்றானேன்னு சொல்லிட்டு சரி தம்பி கொஞ்சோண்டு பூஸ்ட் கொடு, இந்த பால்ல கலக்கி குடிக்கிறதாப்பா அப்படி நினைச்சு நான் கேட்டேன். பார்த்தா கையில ஒரு பேப்பர்ல கொட்டி கையில கசக்கி என்கிட்ட கொடுக்குறான் தம்பி. இதை குடின்னு சொல்லி. அது எப்படி நான் குடிக்க முடியும்? அது இல்லாம அதுக்கு பேர் ஒண்ணு வச்சிருக்காங்க, குளிர் ஊதடம். அது என்ன கண்டாலும் தெரியல தம்பி. இந்த மாதிரி பயில போட்டா அது கிக்கா இருக்கும். என்ன மாதிரி ஆளுங்க போட்டா கிக்கா இருக்குமா தம்பி? இந்த என்ன சொல்றதே தெரியல தம்பி. இவன் நினைச்சாலே எவன்டாவன் திருப்பி துப்பிட்டே இருக்கிறது. ஐயா இன்னும் நீங்க போலையா? இங்கேயே நிக்கிறீங்க நீங்க? சரி தம்பி சொல்றத சொல்லிட்டேன். இந்த பய கூட சேராத. நீயும் குளிர்வதோடு போடுவியா? போடாத, எவ்வளவு பிரச்சனை ஆகி போயிடும். யாருமே போடாதீங்க. அப்படியே கிளம்புறேன். சரியா? பாப்போம். உன்னை வச்சுக்கிறேன் ஒரு நாள். ஏண்டா நீ நல்லவன் நினைச்சு உங்ககிட்ட வழி கேட்டா அந்த ஆள் என்னடா இந்த கிளி கிளிக்கிறான்? ஓ 6 வருஷமா இந்த விளையாட நீ பார்த்து சுத்திட்டு இருக்கிறியா? உங்க கூட எல்லாம் சேர்ந்ததுக்கு எவன்டாவன் திருப்பி துப்பிட்டு இருக்கிறது. ஏண்டா கோயில்ல நின்று ஹான்ஸ் கீன்ஸ் எல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்க, உங்களால விளங்குமாடா? ஓ எவரா இது? தோங்கண்ணா கொடுக்கா. ஏய் ஏம்டா இது? ஏய் என்னடா வண்டிக்கு மொத்தம் கொடுத்துருக்கீங்க? ஐயோ இவனா? ஏய் நேத்து நூவு பில்லா பாட்டு ஒப்பிச்சவன் தானே நீ? நான் இல்லைங்க. ரே சிக்கர்ரா. ஆமா நேத்து நீ என்ன கேள்வி கேட்ட, இன்னைக்கு நான் உன்னை கேள்வி கேட்கிறேன். செப்பு முருகனோட 6 பட வீடு என்னது சொல்லு? பழனி, வட பழனி, தென் பழனி, மருதமலை. தப்பு. இப்போ நான் சொல்லட்டா? திருச்செந்தூர், திருத்தணி, பழனி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. இதுல 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றான். முருகா போற வழியில எந்த தடங்களும் இல்லாம நீதான் எங்களுக்கு வழி காட்டணும். முருகா இத்தனை நாள் பண்ண தப்புக்கு எந்த லாரி இடிக்காம நீதான் பாத்துக்கணும். முருகனுக்கு அரோகரா. ஹலோம்மா சொல்லுமா. பாட்டி இறந்துட்டாங்க, கோயிலுக்கு போக வேண்டாம், மாலை கட்டிட்டு. என்னம்மா சொல்ற? அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், சொன்னது செய். என்னம்மா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? டேய் நம்ம தான் எல்லாம் செய்யணும், வீடு வந்து சேருடா. முருகா நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? ஊருக்குள்ள சிகரெட் அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், சரக்கு அடிக்கிறவன், ஹான்ஸ் போடுறவன், பொம்பளை பின்னாடி சுத்துறவன் எல்லாருக்குமே உன்னை பார்க்க வாய்ப்பு கிடைக்குது. ஏன் என்ன மாதிரி அப்பாவிங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறவனை பார்க்க? இப்பெல்லாம் பாதி பேரு உன் மேல பக்திக்கு மாலை போடுறாங்கன்னு நினைக்கிறியா? இல்லையா, கெத்துக்கு நினைச்சு மாலை போட்டுட்டு இருக்கானு. என்னையா பாவம் பண்ண? அப்படியெல்லாம் பண்றவங்களுக்கு இந்த மாலையோட அர்த்தம்
சாமி 4 கிலோமீட்டர் ஆச்சு, இன்னிமா ஈச்சனாரி வருது? ஈச்சனாரியா? குறுக்கு வழியில் கூட்டு வந்தா எப்படியா ஈச்சனாரி வரும்? ஈச்சனாரிலாம் தாண்டி வந்தாச்சு. அப்ப லாரி? லாரியா? பொள்ளாச்சி போய் தான் லாரி. பொள்ளாச்சியா? அது எங்க இருக்கு? முருகா, ஏன் சாமி ஒரு மாதிரி வரீங்க? ரொம்ப சோர்வா இருக்கு சாமி. சோர்வா இருக்கா? தண்ணியும் இல்ல. என்கிட்ட பூஸ்ட் இருக்கு, சாப்பிடுறீங்களா நீங்க? 1 வாங்கினா 2 வாங்குனீங்களா? ஏன் சாமி? 1 வாங்கினா ஒருத்தருக்கே பத்தாது சாமி. அதெல்லாம் 1 10 பேத்துக்கு பத்தும். நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா? கொடுங்க சீக்கிரம் சாமி, டைம் ஆச்சு. என்ன சாமி போடுங்க, போடுங்க.